வணக்கம் வியூவர்ஸ். வழக்கம் போல் நம்ம சேனலில் இன்றைக்கும் ஒரு கதையை தான் கேட்க போகிறோம். இந்த கதையோட பேர் உழைப்பால் உயர்வோம். ஒரு ஊரில் ஒரு கொத்தனார் இருந்தார். அவர் பேர் சங்கர். அந்த கொத்தனார் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட வேலை பார்த்தாரு. சங்கர் தன் வேலையில் எப்போவுமே கரெக்டாக இருப்பார். ஆனால் கான்ட்ராக்டர் இவரை விட ரொம்பவே கரெக்டாக இருப்பார். அதனால் அவர் எப்போவுமே தங்கிட்ட வேலை பார்க்குறவங்கள ரொம்ப தொல்லை பண்ணி அந்த வேலையை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணக்கூடியவர் இந்த கான்ட்ராக்டர். நம்ம கொத்தனார் சங்கர் பல வருடங்களாக அந்த கான்ட்ராக்டர்கிட்ட வேலை பார்க்குறாரு. அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, பெரிய இடத்த விலைக்கு வாங்கி அந்த இடத்துல நிறைய வீடுகளை கட்டி அந்த வீடுகளை மற்றவங்களுக்கு சேல் பண்ணுவார். இதில் வேலை பார்த்துட்டு இருந்த சங்கருக்கு ஒரு நாள் ரொம்ப அலுப்பு தட்ட ஆரம்பிச்சது. எப்போ பார்த்தாலும் நம்மளை இந்த கான்ட்ராக்டர் திட்டிகிட்டே இருக்காரே, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் இப்படியே சொல்லிகிட்டே இருக்காரே, இதுக்கு மேலே இவர்கிட்ட நம்ம வேலை பார்க்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்தார். ஒரு நாள் நேராக அந்த கான்ட்ராக்டர்கிட்ட போய், இதுக்கு மேலே என்னால் வேலை பார்க்க முடியாது, என்னோட உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, அதனால் நான் அந்த வேலையிலேருந்து நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கான்ட்ராக்டருக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு புரியல. ஏன்னா அவருக்கு சங்கரை ரொம்ப பிடிக்கும். வேறு வழியே இல்லாமல் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் அவர்கிட்ட கொடுத்தாரு. அது என்னன்னா, நீங்கள் வேலையை விட்டு போகிறதுக்கு முன்னால் எனக்காக கடைசியாக ஒரே ஒரு வீடு கட்டித்தர முடியுமா? இந்த வீடை நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் உங்களை எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட என்ன பண்ணுறீங்கன்னு கூட கேட்க மாட்டேன். இந்த நிறைய இடத்துல நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணுனாலும் அந்த வீடை கட்டலாம். அது உங்களோட விருப்பம். இந்த வீடு முழுக்க முழுக்க உங்களோட விருப்பத்தில் நீங்கள் எனக்காக கட்டி என் கையில் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. நம்ம கொத்தனாரும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவருக்கு அங்கே இருக்க பெரிய இடத்துல பெரிய வீடாக கட்டுறதுக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் பெரிய வீடாக கட்டினாருன்னா ரொம்ப நாள் இழுத்துட்டே போகும். அதனால அவர் ஒரு சின்ன இடமா தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. அதில் வீடை கட்ட ஆரம்பித்தார். முன்ன மாதிரி பக்கத்தில் இருந்து வேலை வாங்கிறதுக்கு அந்த கான்ட்ராக்டர் இல்லை. எல்லா வேலையும் இவரோட விருப்பப்படியே தான் செய்ய ஆரம்பித்தார். அதனால் செங்கல், சிமெண்ட்டு, மணல்னு அவரோட விருப்பப்படி ரொம்ப லோ குவாலிட்டியில் அந்த வீடை கட்டினார். அவருக்கு என்னன்னா, அந்த வீடை சீக்கிரமாக கட்டி முடித்தா போதும். மொத்தமாக இந்த வேலை முடிகிற நாளும் வந்துச்சு. வீட்டையும் முழுசாக கட்டி முடிச்சிட்டாரு. கான்ட்ராக்டர்கிட்ட சாவியை கையில் கொடுத்தாரு. அன்னைக்கு தான் அவர் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நாள். அதனால் கான்ட்ராக்டர் எல்லாரையும் கூப்பிட்டாரு. சங்கரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். இது நாள் வரைக்கும் எனக்கு உண்மையாக உழைச்ச சங்கருக்கு நானும் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அவர் கடைசியாக கட்டின இந்த வீடை அவருக்காக நான் கொடுக்குறேன். ஏன்னா அவருக்காக தான், அவருக்கே தெரியாமல் நான் அந்த வீட்டை கட்ட சொன்னேன்னு இவர் சொன்னார். அப்போ தான் சங்கருக்கு தன்னோட தவறு புரிஞ்சது. இப்படி அவருக்கு தான் அந்த வீடு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய இடத்த தேர்ந்தெடுத்து அவர் கட்டியிருப்பார். இன்னும் நல்ல குவாலிட்டியாக அந்த வீட்டை கட்டியிருப்பார். எப்போவுமே நமக்கு மேலே ஒருத்தவங்க இருந்து வேலை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா அது நம்மளோட நல்லதுக்கு தான் புரிஞ்சு அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் நம்ம குவாலிட்டியாக செய்ய ஆரம்பிக்கணும். நம்மளை நம்பி ஒருத்தவங்க ஒரு வேலையை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை நம்ம அந்த வேலையிலேருந்து நிற்கிற நாள் வரைக்கும் உண்மையாக செய்யணும். அப்படி செஞ்சோன்னா நமக்கான பலன் என்னவோ அதை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. மீண்டும் இன்னொரு கதையோடு சந்திப்போம். பாய்.